அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் கண்ட்ரி ஹேஸ் த லார்ஜஸ்ட் கோபால்ட் ரிசர்வ்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டுலேயே அதிகமாக கோபால்ட் அப்படிங்கிற இந்த மினரல் ரிசர்வ்ஸ் எங்க அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கோல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ காங்கோ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த லோகோ ஃபார் ஆபரேஷன் சிந்தூர் வாஸ் டிசைன்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆபரேஷன் சிந்தூர்க்கான லோகோவை டிசைன் பண்ணது யாருன்னா லெப்டினன்ட் கர்னல் ஹர்ஷ் குப்தா அண்ட் தென் ஹவில்தர் சுரிந்தர் சிங் அப்படிங்கிற இவங்க 2 பேர் தான். சரிங்களா? ஸோ ஹர்ஷ் குப்தா அண்ட் சுரிந்தர் சிங் அப்படிங்கிற இவங்க 2 பேர் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சோஃபியா குரைஷி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரஸ் மீட் தான் குடுத்திருப்பாங்க. ஸோ லெப்டினன்ட் கர்னல் இந்த ரேங்க்கே பார்த்துக்கோங்க. இவர் வந்து ஹவில்தார். சரியா? அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் ரிலீசஸ் ரெமிட்டன்சஸ் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெமிட்டன்சஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்வேவை ரிலீஸ் பண்றது யாருன்னா ஆர்பிஐ தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரியா? ஸோ ஆர்பிஐ தான் இந்த ரெமிட்டன்சஸ் சர்வே அப்படிங்கிறத ரிலீஸ் பண்றாங்க. ஸோ என்எஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிடிபி ரிலேட்டடான டேட்டாவ வெளியிடுவாங்க. அடுத்தது, நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்எஸ்எஸ்ஓ அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி ரிலேட்டடான டேட்டாவ வெளியிடுவாங்க. இதே சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபெர்டிலிட்டி ரேஷியோ, மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி, இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி இந்த மாரியான ரேஷியோ வெளியிடுறது யாருன்னா, எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிற சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா ரிசீவ்ட் மோர் ரெமிட்டன்சஸ் தேன் எஃப்டிஐ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க 2023-24ல. கரெக்ட் தான். இந்தியாவோட ரெமிட்டன்சஸ் தான் அதிகம். கிட்டத்தட்ட 110 110 லேக் க்ரோர்ல வந்து இருந்திருக்கும். சாரி பில்லியன்ஸ்ல வந்து இருந்திருக்கும். ஆனா நம்மளோட எஃப்டிஐ 81 பில்லியன்ஸ் கிட்ட தான் இருந்திருக்கும். சரியா? அடுத்தது, இந்தியா ரிசீவ்ட் மோர் ரெமிட்டன்சஸ் ஃப்ரம் அமெரிக்கா, யுகே அண்ட் கனடா. கரெக்ட் தான். அடுத்தது, ஸ்டேட்ஸ் லைக் பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் ரிசீவ்ட் லோயஸ்ட் ஷேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ். கரெக்ட் தான். ஹையஸ்ட் ஷேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு வந்து ஹையஸ்ட் ஷேர் ரெமிட்டன்சஸ்ல. லோயஸ்ட் ஷேர் அப்படிங்கிறது பீகார், யுபி அண்ட் ராஜஸ்தான். சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, டோட்டல் ரெவென்யூ ஆஃப் ஆர்பிஐ இன் 2024-25. ஸோ ஆர்பிஐ அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில அவங்களோட டோட்டல் ரெவென்யூவா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 76.25 லேக் க்ரோர். இதிலிருந்து தான் 2.7 லேக் க்ரோர வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆர்பிஐ அவங்களோட சர்ப்ளஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க் யூ.